ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தமிழ் டப்பிங்லேயே இப்போ நம்ம ஊர் தேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற ப்ரீடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாட்ஜா பிரைம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானட் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே தான் யாட்ஜா அப்படிங்கிற ஒரு ப்ரீடேட்டர் இனம் ஒன்று வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஆள் தான் நம்ம கதாநாயகனான டெக். இவருடைய அப்பா தான் அந்த இனத்துடைய தலைவன். இவங்க அப்பாவை பொறுத்தளவுக்கு இங்கே பாரு ஜென்னா அப்படின்னு சொல்லி ஒரு பிளானட் இருக்குது. அங்கே கலிஷ்க் அப்படின்னு சொல்லி யாரும் தொடவே முடியாத, அழிக்கிறதுலாம் பின்னாடி நீ தொடவே முடியாத ஒரு ப்ரீடேட்டர் இனம் ஒன்று இருக்குது. அதை கொல்றவன் தான்டா ஒரு மிகப்பெரிய வீரன். நீ எல்லாம் என் மகன்னு சொல்லிக்கிற, இருக்கிறதுலையே வீக் நீ தான்டா. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம இனத்துக்கு தலைவன் இல்லை, இந்த இனத்தில் ஒருத்தனாகிறது கூட உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொந்த மகனையே போட்டு தள்ள சொல்கிறாரு அவர். யாருக்கிட்ட? ஹீரோவுடைய அண்ணன்கிட்ட. ஆனால் ஹீரோவுடைய அண்ணன் இவரை போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக அப்பா கிட்ட இருந்து எப்படியாவது இவனை காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ண போக மூத்த பையனையே போட்டு தள்ளுறாப்புல அந்த ஆள். இப்போ தான் இறக்கிறதுக்கு முன்னாடி கதாநாயகனை இங்கேருந்து அந்த ஜென்னா பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கிறாப்புல அந்த அண்ணன். இப்போ ஜென்னா பிளானட்டுக்கு போய் இறங்கின நம்ம கதாநாயகன் இதுக்கப்புறம் அவர் அங்கே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து சந்தித்த சம்பவங்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ப்ரீடேட்டர் ஃப்ரான்ச்சைஸில் 9வது இன்ஸ்டால்மெண்ட்டாக இன்றைக்கி வெளியாகிருக்கிற படம் இது. 2022 பிரேன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்தை இயக்குன டான் ட்ராக்டன்பர்க் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதுக்கு ஒரு லீடும் விட்டுட்டாரு. அடுத்த பாட்டு கண்டிப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரி இது டெஃபினட்டாக போகும். எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கத்தான் செஞ்சது இந்த படத்தை பார்த்து முடியும் போது. முதல்ல இந்த படத்தை ஸ்டாண்டலோன் ஃபில்மாக பார்க்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி வெளியான ஏதாவது பாகங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டலோன் ஃபில்மாகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்திலேயே உங்களுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்னு பல விஷயங்களை கலந்து கட்டி இந்த படமே உங்களை பெருசாக கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. அதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ப்ரீடேட்டரையை ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டராக காமிச்சு எப்படியாவது தான் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும், ஒரு விஷயத்தை அடையணும், அதன் மூலமாக தான் தன்னுடைய இனத்தில் ஒருத்தனாக ஆகிறதுக்கான தகுதி இருக்குங்கிறத எங்கள் அப்பா கிட்ட முதல்ல நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஒரு ப்ரிடேட்டர் கேரக்டர் ஒன்று டிசைன் பண்ணி அது ஒரு பிளானட்டுக்குள்ளே போய் ஒரு விஷயத்துக்காக இறங்கும்போது ஆன் த வேலை அது சந்திக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்கும் இந்த கேரக்டருக்கும் இடையில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங் அப்படின்னு சொல்லி நல்ல எமோஷனல் டச்சோட இன்னொரு பக்கம் செம்ம டெக்னிக்கலி பிரில்லியண்ட்டான ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. இதுலேயும் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் அந்த ஜென்னா பிளானட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பத்தில் அது சந்திக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் ஆகட்டும், ஆனால் லேட்டர் பார்ட்டில் அது சந்தித்த அந்த பிரச்சனைகளையே அந்த கதாபாத்திரம் எப்படி தனக்கு சாதகமாக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க போர்ட்ரே பண்ண விதமாகட்டும்னு சொல்லி அந்த ஐடியாவே நல்லா இருந்தது. அதை எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற லெவல்லையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருந்தது இந்த டீமை. படத்தில் தியா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், டெஸா அப்படின்னு சொல்லி பயங்கர நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லி இந்த ரெண்டு கேரக்டரையுமே கதாநாயகியான எல் ஃபேனிங் தான் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அவங்க. அதே மாதிரி டெக் அப்படிங்கிற நம்ம கதாநாயகனுடைய அந்த கதாபாத்திரத்தையும் சரி, அவங்க அப்பாவன அந்த கதாபாத்திரத்தையும் சரி கதாநாயகனான டிமிட்ரிஸ் தான் பண்ணியிருக்காரு. அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். இவங்க ரெண்டு பேர் போக இந்த படத்தில் பட்டுன்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டரை பார்க்கும்போது அனிமேஷன் படமான பிரதர் பியர் படத்தில் கோடா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கரடியுடைய கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டரை வச்சு தான் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எமோஷனலாக பயங்கரமாக விளையாண்டுருப்பாங்க அந்த அனிமேஷன் படத்துலேயே கூட. இது வரைக்கும் பார்க்குறேன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏற்கனவே நம்ம விமர்சனம் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண ஒரு படம் தான் அது. அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த பட்டுங்கிற கேரக்டரை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் நல்லா எமோஷனலாக அட்டகாசமாக ப்ளே பண்ணியிருக்கு இந்த டீமு. இந்த படமே ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுபோல் இன்னொரு 1-2 கேரக்டர் தான் டெக்னிக்கலி வேறு லெவலில் மிரட்டி எடுத்திருக்காங்க இவங்க. மற்றபடி கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த படத்துலையே. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனு, டிஐ டீமுடைய ஒர்க்கு, சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்னு சொல்லி சும்மா டெக்னிக்கலி வேறு விதமாக கூஸ் பம்பை கிளப்புற மாதிரி எப்பா ஹாலிவுட் படம் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு செம்மையான ஒரு ஸ்டஃப்பு, அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட்டு எல்லா டீமுக்கிட்டையும் இருந்து செம்மையாக இருக்குது டெக்னிக்கலி சவுண்டாக இந்த படம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த படம் மறைவானதுக்கப்புறம் நம்மளால் அடுத்து இதுதாங்க நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் காட்சிகள் இருக்குது. பிரமிப்பாக காட்சிகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளை யோசிக்க வச்சாலும் இப்படித்தானங்க இருக்கும் இந்த படம் வேறு எப்படி போய் முடியும், இப்படித்தானே முடிஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு முதல்ல வந்துடுது. நம்ம எதிர்பார்த்தது தான் கிளைமேக்ஸாகவும் பின்னாடி விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் டெஃபினட்டாக ஒரு ப்ரிடிக்டபிளான படம் தான். புதுசாக இது வரைக்கும் எங்கேயுமே எடுக்காத மோத்திர இவங்க தான் வச்சுட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அதோடு சேர்ந்து கொஞ்சம் இவங்க கலந்து கட்டி அடித்த எமோஷன்ஸ் ஆகட்டும்னு சொல்லி எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு வென் கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் ஹாஃப்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதாநாயகன் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள் அவர் எதிர்பார்க்காம என்னென்ன விஷயங்கள்லாம் அவரை சுற்றி நடக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிளைன் ஆக்ஷன் த்ரில்லர் படம், ஒரு ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேற செகண்ட் ஹாஃப்ல அந்த எமோஷனலான விஷயங்களையும் கலக்கும்போது செகண்ட் ஹாஃப் எனக்கு இன்னும் பெருசாகவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்தில். இது எல்லாமே போக இந்த படம் நான் நம்ம வேளச்சேரி லூக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஐமேக்ஸ் 3D வெர்ஷன் தான் பார்த்தேன். ஐமேக்ஸ் ஒர்த்தி வாட்ச் தான், அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம வெளியே வந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது, அட்டகாசமாக இருந்தது எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஆனால் எனக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் எதுவும் கம்மியாக வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நைட் சீக்வன்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் டே லைட் சீக்வன்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்ததோ, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இல்லையோங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அது எனக்கு தான் பட்டுச்சா, இல்லை இந்த ஷோவில் என் கூட வேறு யார் யார் பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே இது பட்டுச்சா அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். இந்த விஷயங்களை தான் நான் இந்த பக்கம் அடுக்குவேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக தேட்டரில் போய் நீங்கள் ஒரு தடவை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் இது. நான் சொன்ன மாதிரி நான் ஐமேக்ஸ் 3D வெர்ஷன் தான் பார்த்தேன். டெஃபினட்டாக ஒர்த்து வாட்ச் தான். ஐமேக்ஸே நம்ம பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம், இல்லைனா நார்மல் 3D வெர்ஷன் கூட ட்ரை பண்ணுங்கள். 3D ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அடல் கானடை பொறுத்த அளவுக்கு செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது, பட் இந்த வெட்டி வீசக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த படம் UA 16+ மக்களே. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வெளியாயிருக்கு, பட் நான் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் பார்த்தேன். அது சப்டைட்டிலோட தான் இருக்குது ஐமேக்ஸில். ஸோ தமிழ் டப்பிங் பார்த்த நபர்கள் எப்படி இருந்தது, அது நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.